விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஹலோ, வெங்கடாச்சலம் ஸ்பீக்கிங். உங்க குரல் அதிர்ச்சி தெரியலையே. அப்போ இன்னும் நீங்க அந்த பைய பார்க்கல. ஹலோ, யாருங்க நீங்க? வீட்டு வாசல் ஒரு பை கிடக்குது பாரு. போனை கட் பண்ணாம அதை போய் திறந்து பாரு. ஏய், யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? என்ன சார், பையில என்ன இருக்குன்னு பார்த்தாச்சா? ஆட்டு தலையை தானே இது வரைக்கும் நீங்க தனியா பார்த்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக நாய் தலை, அதுவும் நீங்க ஆசையா வளர்த்த நாய் தலை. யோ, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காயா? யாராவது வீட்டுல ஆசையா வளர்த்த நாயை திருடிக்கிட்டு போய் கொல்வாங்களா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஓ, அப்ப நாயை திருடி யாரும் கொல்ல மாட்டாங்களா? அப்போ மனுஷ உயிரை கொல்ல வேண்டியதான். ஏய், மரியாதையை நீ யாருன்னு சொல்லு. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. நான் ஒரு கவர்மெண்ட் டாக்டர். நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ணுவேன். நீ கவர்மெண்ட் டாக்டரா இருக்கிறது தான் இப்ப எங்களுக்கு பிரச்சனையே. அதுக்காக உன் வேலையெல்லாம் ஒன்றும் விட சொல்ல. நாளைக்கு கோர்ட்ல ஒரு கேஸுக்கு சாட்சி சொல்ல போறியே, அதுக்கு மட்டும் போகாம இருந்தா போதும். ஏய், இதெல்லாம் உனக்கு யாரையா சொன்னது? அதெல்லாம் கேட்காத. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. நாய் தலை வெறும் சாம்பிள் தான். நீ மட்டும் கோர்ட்டுக்கு போய் சாட்சி சொன்ன, நாய் தலைக்கு பதிலா ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிற உன் பேத்தியோட தலை பார்சலும் வீட்டுக்கு வரும். என்னங்க? நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னங்க? யார் போன்ல? யாருங்க? யாருங்க? என்னங்க? என்னங்க ஆச்சு? யாருங்க போன்ல? யாரு? என்னன்னு சொல்லுங்க. என்னங்க சொன்னாங்க? யாரு போன்ல? நாளைக்கு அந்த கேஸ்ல சாட்சி சொல்ல போனா நாய்க்கு பதிலா நம்ம பேத்திய. ஐயோ, நம்ம பேத்தியவா? ஐயோ! சரி சுபு, நான் கிளம்புறேன். நாளைக்கு டாக்டர் கண்டிப்பா சாட்சி சொல்ல வர மாட்டான். நாளைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரி, நீ கிளம்பு. சரிங்கண்ணா, நான் வரேன். சுபு, என்னையாச்சு? டாக்டர் கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்ல மாட்டான்ல? ஓ மச்சான், நல்லதான் என் மிரட்டுறான். அந்த டாக்டர் நடுங்கி போயிட்டான் போல இருக்கு. கண்டிப்பா சாட்சி சொல்ல வரமாட்டான். என் மாப்பிள்ள நம்ம கிட்ட தான் மிரட்டுவான். வேஷம் போட்டு நாம அவனை மிரட்டினா பம்மிடுவான். சரி சரி, அதை விடு. அப்ப டாக்டர் சாட்சி சொல்ல வரமாட்டான். சரவணன் தப்பிக்க முடியாது, கண்ணன் தப்பிச்சிருவான். யோ, நமக்கு யோகம் தாயா. இதை வச்சு கண்ணனை மிரட்டி இன்னும் எவ்வளவு பணம் வேணாலும் புடுங்கிக்கலாம். அது சரி, முதல்ல அந்த 50 லட்சத்தை கன்ஃபார்ம் பண்ணு. அதை அவங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்காக தானே நானும் அவன் கூட நல்லவ மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். யோ, சரி சரி, இப்பவே அதுக்குள்ள நான் பிளான் நான் போடுறேன். நீ போனை வை, மாப்பிள்ளை நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே.
உமா ஏய், நான் தான் ஐயோ சத்தியமா நான் பயந்துட்டேங்க. என்னங்க இது விளையாட்டு? உங்களை எங்க இருக்க சொன்ன, நீங்க இங்க என்ன பண்றீங்க? போங்க போய் டிவி பாருங்க. உமா உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. வேதனை என்ன வேதனை? ஒருத்தியா நீ எப்படி இவ்வளவு துணியை அயன் பண்ணுவ? இந்த பார், நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் நேரம் அயன் பண்றேன். விடுங்க. என்ன உமா? இதுக்குதான் போன மாதிரி பதுங்கி பதுங்கி வந்தீங்களா? நீங்க உதவி பண்ற நிலைமையில இருந்தா நான் எங்க உங்களை தடுக்க போறேன்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே வேண்டான்னு சொல்றேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. போய் ரெஸ்ட் அதெல்லாம் எடுங்க. இருக்கட்டும் உமா. இத பார், ஒண்ணு புருஷன் வேலை செய்யணும், இல்ல புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். ஆனா பொண்டாட்டி மட்டும் வேலை செஞ்சு புருஷன் எந்த வேலையும் செய்யாம வீட்டுல சும்மா உட்காந்து இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அது ரொம்ப அசிங்கம் உமா. அந்த லாஜிக் எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு தாங்க. இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வந்து வேலை பார்க்க போறேனா? இல்லல்ல. அதே மாதிரிதான். இதுக்கு மேல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஏய், ஏய், என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ 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 எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. லக்ஷ்மி, ஐயோ என்னாச்சு? லக்ஷ்மி எல்லாம் கூப்பிட வேண்டாம். நீங்க வாங்க, இங்க வாங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க. சின்ன காயம்தான். ஊத்துங்க. இங்கதான். மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து இரு இரு. மெதுவாங்க, மெதுவா ஊத்துங்க. போதும் போதும். இங்க கொடுங்க. இத புடி. இத வந்துடுறேன், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கை காமி, கை காமி. இது எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? அடிபட்டு இருக்குல்ல, கட்டு போட்டு விட்டுறேன். ஐயோ, யாராவது தீ காயத்துக்கு கட்டு போடுவாங்களா? அதுவும் பாருங்க, இது லேசான காயம்தான். தீ காயத்தெல்லாம் அப்படியே தண்ணி ஊத்தி விட்டுட்டு காத்தாட விட்டுட்டா அவ்வளவுதான், சரியா போயிடும். எனக்கு தெரியாது உமா, எனக்கு எதுவுமே தெரியாது உமா. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, உன்னை நான் நிறைய கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஏங்க, தேவையில்லாம பதட்டப்படாதீங்க. போய் ரெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா டிவி பாருங்க. இது பெரிய காயம் இல்ல, லேசான காயம்தான், ஒண்ணுமே இல்ல. பாருங்களேன், இப்படி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வேலை பார்த்தாதான் சம்பாதிக்க முடியும். கடன் அடைக்க வேண்டாமா? அதுக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாங்குவோமா? ஈஸ்வரி கிட்ட நான் சவால் விட்டுருக்கேங்க. உங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கு? அவகிட்ட சவால் விட்ட மாதிரி வாழ்ந்து காட்டணுங்க. அதுக்கு இதையெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும், தாங்கித்தான் ஆகணும். ஈஸ்வரி கிட்ட நான் விட்ட சவால்ல ஜெயிக்கிற வரைக்கும் தூக்கத்தை பத்தியே நான் யோசிக்க போறது இல்லைங்க. நீங்க போய் படுங்க. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3 அதுக்கு 2:59 கண்டதுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மாப்பிள்ள என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? ரொம்ப சந்தோஷமா இருக்கானே. இப்படி இருக்க கூடாது. சரி, கொஞ்சம் கடுப்பேத்துப்போம். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, கொஞ்ச நாளா போன் எதுவும் வரதில்ல போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. யோ, என்னையா சொல்றேன்? எனக்கு அப்படியே போன் வந்துச்சு. நான் எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். உன் வேலையை பாரு. என்ன மாப்பிள்ள, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? நீங்க தானே அடிக்கடி ஏதோ ஒரு போன் நம்பர்ல இருந்து உங்களை மிரட்டி போன் பண்றாங்க, அதை கண்டுபிடின்னு சொன்னீங்க. மறந்துட்டீங்களா?
கண்ணா கண்ணா, டேய் கண்ணா, நீ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டியா? நம்ம ரத்னத்தை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாம். அப்பாடா. என்னம்மா சொல்ற? நிஜமாவா? டேய், எப்பவுமே ஆதித்யாவும் சன் மியூசிக்கும் வச்சு பாக்குற, கொஞ்சம் சன் நியூஸ் வச்சு பாரு, அதுல போட்டுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்கிட்ட வந்து சபதம் போடுறாரு. நல்லா வேணும் அந்த ஆளுக்கு. அப்படியே வேலையை விட்டு தூக்கிட்டா கூட ரொம்ப நல்லதுமா. கண்ணா, நாங்க ஒன்னும் சித்தப்பா சஸ்பெண்ட் ஆனதை சந்தோஷமா சொல்ல வரல. அம்மாவாவது அதை கேட்டு லைட்டா வருத்தப்பட்டாங்க. நீ என்னமோ சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிற. நமக்கு நாம தான் ஏம. நாமளே தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிறோம். முதல்ல வாயை தைச்சு வைக்கணும். என்னடா என்னமோ யோசிக்கிற? ரத்னம் சஸ்பெண்ட் ஆனதுல உனக்கு என்ன அவ்வளவு பெரிய சந்தோஷம்? அம்மா அம்மா, அது இல்லம்மா. அப்பாவை நான் தான் கொண்ட மாதிரி அடிக்கடி வந்து மிரட்டிட்டு இருந்தாரு. ஒரு அப்பாவிய போட்டு என்ன டார்ச்சர் பண்ணாருமா. நீங்களும் தான் பாத்தீங்க. சித்தப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன எவ்வளவு அடிச்சாரு. அந்த கோவத்துல இப்போ லைட்டா சந்தோஷப்பட்டேன். இப்ப அதுக்கு என்னம்மா? நீ தான் கொன்னன்னு சித்தப்பா சொல்லவே இல்லையே. அம்மா, இவனோட ஒவ்வொரு நடவடிக்கையும் இவன் தான் அப்பாவை கொண்டு இருப்பானோன்னு சந்தேகத்தை ஏற்படுத்துதுமா. டேய், எனக்கும் வர வர உன் மேல சந்தேகமா தான்டா இருக்கு. ஏன் சும்மா ரத்னம் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணணும்? உன் மேல எந்த தப்பும் இல்லாமல நீ எப்பவும் டென்ஷனா இருக்க? சொல்லு கண்ணா, என்கிட்ட எதையும் மறைக்காத. இந்த மாதிரி என்கிட்ட பேசாதமா நீ. அப்பா நான் தான் கொண்டு என் மேல சந்தேகப்படுறியா? இப்படியே சந்தேகப்பட்டுட்டே இருந்தேன் வை, தூக்குப்பட்டு செத்துருவேன் நானு. அப்புறம் புருஷனை இழந்த மாதிரி புளிய அழிஞ்சு தவிக்காத. டேய் கண்ணா, கண்ணா, என்கிட்டயே அவன் என்ன வார்த்தை பேசுறான் பாரு. என்ன அத்தை நீங்க? மாப்பிள்ள சந்தோஷமா ஆதித்யா சேனல் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஏதோ பேசி இப்படி கோவப்பட வச்சிட்டீங்களே. இந்த வீட்ல எனக்கு தெரியாம என்னென்னமோ மர்மம் எல்லாம் நடக்குது. ஆனா எனக்கு தான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் எனக்கு ஒரு நாள் தெரியாமலா போகுது. அன்னைக்கு வச்சுக்கிறவங்க எல்லாரையும். ஏய் வாடி. நல்ல வேலை, மாப்பிள்ள எப்படி உருட்டி மிரட்டி தப்பிச்சிட்டான். அவன் பாட்டுக்கு சடார்னு சரண்டர் ஆயிருந்தானா நாம மிரட்டி பணம் புடுங்க முடியாம போயிடுமே. ஆனா மாப்பிள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுதே. நாம போன் பண்ணாம இருக்கணும் ஜாலியா இருக்கானோ. அப்பனா போன் பண்ணிடுவோம். ஹலோ, என்ன கண்ணன் சார், என்னடா இவன் ஃபோன் பண்ணாம இருக்கானேன்னு வருத்தத்துல இருக்கீங்களா? ஆமாமா, நீ என்னோட லவ்வரு. நீ எனக்கு ஃபோன் பண்ணலன்னு நான் வருத்தத்துல இருக்கேன். அதான் ஃபோன் பண்ணிட்டல, என்ன சொல்லி தொலை. வர வர நக்கல் ஜாஸ்தியாகி போச்சுல, பயம் விட்டு போச்சுல. சரி சரி, நான் கேட்ட அந்த 50 லட்சத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? யோ, ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ரெடி பண்ணிட்டு நானே உனக்கு கூப்பிடலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீயே கூப்பிட்ட. நீங்க சொல்ற எல்லாத்தையும் நம்புறதுக்கு நான் என்ன முட்டாள கண்ணன் சார்? வெயிட் பண்ணுங்க. இங்க பாருங்க, பணம் மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க, நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ண வீடியோ எல்லா சேனல்லையும் வரும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் சொன்ன அதே தேதி அதே நேரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க கண்ணன் சார், மறந்துடாதீங்க. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள
தூக்கம் வரல போய் தூங்கு மாப்ள. ஆமா யார்கிட்ட இந்த நேரத்துல ஃபோன் பேசிட்டு வர? என்ன மாப்ள, இந்த வீட்ல ஒரு ஃபோன் பேசுறது கூட அனுமதி இல்லையா? நான் என் சித்தப்பா கிட்ட பேசிட்டு வரேன். நல்ல வேலை சைலண்ட்ல போட்டேன். சித்தப்பா தான் மாப்ள. சொல்லுங்க சித்தப்பா. ஊர்ல எல்லாம் மழை பெய்யணும்னு கேள்விப்பட்டேன். நான் வேணா ஒரு அங்க வந்து பாத்துட்டு போட்டுமா? சரி சரி சித்தப்பா. அப்படியா சித்தப்பா? அதான் நான் சொல்லிட்டேன் வரேன்னு. அவன் ஃபோன் பேசிட்டே போறான், இங்க ரிங் ஆகுது. அனாவசியமா அவன் மேல சந்தேகப்பட்டுட்டோமா? இந்தாங்க. கொண்டா. உமா சொல்லுங்க. மணி 2 மணிக்கு மேல ஆகுது. 2 மணி ஆனா என்னங்க? நீங்க தான் சொல்றத கேட்காம தூக்கத்தை கெடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, போய் தூங்குங்க. இந்த பார், இன்னும் பாதி துணி அயன் பண்ணாம தான் இருக்கு. இதெல்லாம் எப்ப அயன் பண்ணி முடிக்க போற? என்ன போய் தூங்க சொல்ற? எப்ப அயன் பண்ணி முடிக்கிறதுனா அது என்ன கேள்வி? அயன் பண்ணி முடிச்சுதானே ஆகணும். காலையில எல்லா துணியும் கொடுத்துதானே ஆகணும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க உள்ள போய் தூங்குங்க. இல்லனா கடிகாரத்தை பார்க்காம இருங்க. டைம் பார்த்தா வேலை ஓடாது. உங்களுக்கு தூக்கம் வரலன்னா நீங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருங்க. அப்பதான் நான் ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டு தூங்காம அயன் பண்ண முடியும். நீங்க தான் தூங்க மாட்டேன்னு வம்பா உக்காந்துக்கிட்டு துணி எடுக்கிறீங்க. அதுக்கு உங்களுக்கு இதுதான் தண்டனை. என்ன பேச சொல்ற? நான் வாயை திறந்தாலே நம்ம கஷ்டத்தை பத்தி தான் பேச வருது. அத சொன்னா நீ கோவப்படுவ. வேற வேற என்னத்தை பேசுறது? ஐயோ என்னங்க, இப்பதான் ஞாபகம் வருது. காலையில நம்ம சரவண கேஸ்ல நீங்க போய் சாட்சி சொல்ல வேண்டாமா? போய் தூங்குங்க. இப்படி முழிச்சிட்டு இருந்தா அங்க போய் தடுமாற போறீங்க. நானும் மறந்தாப்புல உங்களை உட்கார வச்சுக்கிட்டு அயன் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. நான் ஒருத்தி. பயப்படாத உமா, நான் என்ன பேசணும்னு மனசுல முடிவு பண்ணி வச்சுட்டேன். இல்லைன்னா நான் இப்படி உட்காந்து துணி எல்லாம் மடிச்சுக்கிட்டு இருப்பேனா? நீ கவலைப்படாம அயன் பண்ணு. நீ தானே நாளைக்கு அங்க வரப்போற. நீ மட்டும் என்ன நல்லா தூங்கிட்டா இருக்க? நாளைக்கு டாக்டர் வந்து சாட்சி சொல்லிட்டாலே இந்த கேஸ்ல இருந்து சரவண குற்றவாளி இல்லைன்னு தீர்ப்பு வந்துடும். அந்த டாக்டர் இருக்கிற வரைக்கும் நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை உமா. சீக்கிரமா அயன் பண்ணிட்டு கொஞ்ச நேரமாவது நீ தூங்கு. எங்க தூங்குறது? இத பாருங்க, இன்னும் நிறைய துணி கிடக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்படியே தூங்கி வழியிற முகத்தோட கோர்ட்ல போய் உட்கார கூடாது. காலையில இந்த துணி எல்லாம் டெலிவரி கொடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு கோர்ட்டுக்கு போகணும். நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா அயன் பண்ண போறேன். நாம 2 பேரும் காளிகாம்பல் கோயிலுக்கு போயிட்டு சரவண பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடலாங்க. சரியா? என்ன சொல்றீங்க?
என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.